லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். ஈக்குவாலிட்டின்னா என்னன்னு தெரியும். இப்போ வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதுகிறோம், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 இப்படிலாம் எழுதுகிறோம். ஸோ இதெல்லாம் ஈக்குவல் டு போடுறதுனால அதெல்லாம் ஈக்குவாலிட்டிஸ், லீனியர் ஈக்குவாலிட்டிஸ் அப்படி வந்துடும். சரியா? இப்போ லீனியர் அப்படின்னா என்னன்றதை முதல்ல சொல்கிறேன். வேரியபிளோட பவர் 1ன்னு இருந்துச்சுன்னா அது லீனியர் ஈக்குவேஷன். சரியா? இங்கே எக்ஸுக்கும் பவர் 1, ஒய்க்கும் பவர் 1. ஸோ இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5-ஐ எக்ஸ் லெஸ் தேன் 5ன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்க, அது இன்இக்வாலிட்டி. இது ஈக்குவல் டு கிடையாது இல்லையா? எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 5, எக்ஸோட வேல்யூ 5-ஐ விட சின்னதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 வேரியபிள் இருக்குது. இப்போ இதை நம்ம இன்இக்வாலிட்டியில் போடுறோம்னு வச்சுங்க, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் ப்ளஸ் 3 இல்லை எக்ஸ் லெஸ் தேன் ஒய் ப்ளஸ் 3 இப்படியும் எழுதலாம். சரியா? இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேர் இன்இக்வாலிட்டிஸ். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5-ஆக இருக்கலாம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதுவுமே இன்இக்வாலிட்டி தான். லீனியர்னா என்ன? வேரியபிள் டு த பவர் 1ன்னு இருந்துச்சுன்னா அது லீனியர். இதுவே எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் கிரேட்டர் தேன் 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது குவாட்ரட்டிக் இன்இக்வாலிட்டி. சரியா? சரி, நம்ம இப்போ டெஃபினேஷன் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். 2 real numbers are 2 algebraic expressions related by a symbol less than, greater than, less than or equal to, or greater than or equal to form an inequality. 2 real numbers, real number may be 5 is less than 7 இப்படி போடுறோம். இப்போ இது 2 நம்பருக்குள்ள இருக்கிற இன்இக்வாலிட்டி. இதுவே அல்ஜிபிரிக் இன்இக்வாலிட்டினா எக்ஸ் லெஸ் தேன் ஒய் ப்ளஸ் 3 இப்படி போடுறோம். இது பக்கம் ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன், இது ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரியும் வரலாம். ஓகே, 2 real numbers are 2 algebraic expressions related by the symbol less than, greater than, less than or equal to, or greater than or equal to form an inequality. ஓகே, ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நியூமரிக்கல் இன்இக்வாலிட்டி. இப்போ இந்த 5 less than 7 எழுதுனல, இதுதான் வந்து நியூமரிக்கல் இன்இக்வாலிட்டி. இப்போ 7 is greater than -2 அப்படி போடுறேன். ஸோ இதெல்லாம் என்னது? நியூமரிக்கல் இன்இக்வாலிட்டி, நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கிற இன்இக்வாலிட்டி. லிட்ரல் இன்இக்வாலிட்டி அப்படின்னா ஒரு வேரியபிள் ஒரு நம்பர் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது லிட்ரல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லணும். இப்போ எக்ஸ் லெஸ் தேன் 3 அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ இது வேரியபிள், இது நம்பர், இதை லிட்ரல் இன்இக்வாலிட்டின்னு சொல்லணும். டைப்பெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தையை நான் கேள்விப்படல அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னுட்டு. ஸோ டபுள் இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா 3 less than x less than or equal to 5ன்னு எழுதுகிறேன். இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இங்கே லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது, ஈக்குவல் டு இல்லை. ஸோ ஈக்குவல் டு வச்ச சிம்பிளும் இருக்குது, ஈக்குவல் டு இல்லாத சிம்பிளும் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை டபுள் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்து ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி. ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டினா ஒன்று லெஸ் தெனாக இருக்கணும், இல்லைன்னா கிரேட்டர் தெனாக இருக்கணும். சரியா? இப்போ இது 3 is less than 5, இது ஒரு இன்இக்வாலிட்டி தான், இது ஸ்ட்ரிக்ட் தான். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 7, இது ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி தான். ஸ்லாக் இன்இக்வாலிட்டி அதுதான், இதில் தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அந்த ஈக்குவல் டு சிம்பிள் சேர்ந்து வரும். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இப்படி எழுதுறது. இப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் லைனில் நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஸ்மாலர் நம்பர் டு கிரேட்டர் நம்பர் எப்படி ஒரு ரியல் நம்பர் லைனில் அலைன் ஆகிருக்குன்றத சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு நம்பர் லைன் இது, இதில் ஒரு 0 ஒரு நம்பர் போடுறேன். இங்கே -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்பர்ஸ் போகும். அதாவது 0க்கு லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு வெல் நோன் திங். சரி, 0க்கு ரைட்டில் போகிறது எல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரியா? இப்போ ரூல்ஸ், இந்த சாப்டரில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் போடணும் அப்படின்னா ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ரூல்ஸ் தெரிஞ்சுக்கங்க. மோஸ்ட்லி ரூல்ஸ் இல்லாமலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நார்மல் ஒரு அல்ஜிப்ரா ப்ராப்ளம் மாதிரியே சால்வ் பண்ணலாம். இப்போ ரூல்ஸ் என்னன்னு சொல்கிறோம். ஈக்குவல் நம்பர்ஸ் மே பி ஆடட் டு ஆர் சப்ட்ராக்டட் ஃப்ரம் போத் சைட்ஸ் ஆஃப் அன் இன்இக்வாலிட்டி without affecting the sign of inequality.
இப்போ ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது. இப்போ எக்ஸ் லெஸ் தேன் 7 ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது. ரெண்டு பக்கமும் 3 ஆட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 3 லெஸ் தேன் 7 ப்ளஸ் 3. அப்போ என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் லெஸ் தேன் 10ன்னு வரும். சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் சைன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி சப்ட்ராக்டும் பண்ணலாம். இப்போ எக்ஸை வந்து இதே எக்ஸ் லெஸ் தென் 7 எடுத்துக்கிறேன். இப்போ -3 ரெண்டு பக்கமும் சேர்க்குறேன். எக்ஸ் -3, அதாவது 3 சப்ட்ராக்ட் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் -3 இஸ் லெஸ் தேன் 4 அப்படி கிடைக்கும். இதுதான் சைன். இன்இக்வாலிட்டியை தான் இங்கே சைன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ ஒரு நம்பரை ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் சைன் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் செய்யணும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல், இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம், டிவிஷனும் பண்ணலாம். சைன் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ போத் சைட்ஸ் ஆஃப் அன் இன்இக்வாலிட்டி கேன் பி மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் பை த சேம் பாசிட்டிவ் நம்பர். எக்ஸ் லெஸ் தென் 7 இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன இருக்கும்? 2x இஸ் லெஸ் தேன் 14 வரும். சரியா? சரி, இப்போ டிவிஷன் போகலாம். இப்போ 2x லெஸ் தேன் 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2ஆல் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2x பை 2 லெஸ் தேன் 8/2. அப்போ இந்த சைடு என்ன கிடைக்கும்? எக்ஸ் லெஸ் தேன் 4ன்னு கிடைக்கும். சரியா? இதில் நடுவில் இந்த சைனில் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சா? இன்இக்வாலிட்டியில் ரெண்டு பக்கமும் இன்இக்வாலிட்டியில் எந்த சேஞ்சுமே இல்லை. சரியா? அப்போ ஆட் பண்ணும்போதும் சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வச்சு பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ எப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ரூல் 3, both sides are multiplied or divided by the same negative number, then the sign of inequality is reversed. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்பர் 5 இஸ் லெஸ் தேன் 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த நம்பரை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -2 × 5. சிம்பிள் எதுவும் இங்கே சைன் எதுவும் போட வேணாம். சைன் அப்படின்னு சொன்னால் இன்இக்வாலிட்டி எதுவும் போட வேணாம். 8 × -2. அப்போ இங்கே என்ன வரும்? -10, இங்கே -16. இப்போ எது பெரிய நம்பர்? -10 -16? நம்பர் லைன் பார்க்கும்போதே உங்களுக்கு சொன்னேன், 0க்கு லெஃப்டில் போக போக சின்ன நம்பர், 0க்கு ரைட்டில் போக போக பெரிய நம்பர் அப்படின்னு. இப்போ -10 பெருசா -16 பெருசா? -10 தான் பெரிய நம்பர். ஓகே, -16 -15 -10 -9 -6 அப்படி தானே வரும். ஸோ அப்போது நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரும்? கிரேட்டர் தேன்னு வரும். சரியா? செகண்ட் ரூல் வரைக்கும் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரூல் வந்து செகண்ட் ரூலோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக தேர்ட் ரூல்னு தனியாக எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபோர்த் ரூல் போகலாம். when we reciprocate the number the sign will change. இப்போ 5 and 3 ரெண்டு நம்பர் இருக்குது. ஓகே, 5 is greater than 3. இப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணுறீங்கன்னா 1/5 is less than 1/3ன்னு வரும். அப்போ ரெசிப்ரோகேட் பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். அதுதான் இந்த ரூல். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் அண்டு ஃபோர்த் ரூலை எழுதி வச்சுக்கோங்க புக்கில் எக்ஸாம்பிளோட. இது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்ஸ் போடும்போது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் பார்ப்போம்.